ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமாவுடைய 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் கழுத்தில் இருக்கிற அந்த சிகப்பு கலர் மச்சத்தை பார்த்தது இவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்ரெடி ஹீரோவை குயிங்க வெளியில் அழைச்சிட்டு போகாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு இப்படி என் குழந்தைய தொலைச்சிட்டு வந்துட்டியாடான்னு சொல்லி ஹீரோவை திட்டிருப்பாங்க இல்லையா. தன்னுடைய அந்த 4 வயசு குழந்தை ஞாபகம் தான் வருது. அந்த குழந்தைக்கு இதே மாதிரி இதே இடத்துல ஒரு சிகப்பு கலர் மச்சம் இருந்திருக்கும். அந்த வயசுலேயே தன்னுடைய அம்மா கிட்ட அந்த குட்டி பொண்ணு எதுக்காகமா என் கழுத்தில் இந்த சிகப்பு கலர் மச்சம் இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அம்மா உன்னை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த சிகப்பு கலர் மச்சத்தை வச்சு தான் உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், அதனால தான் காட் உனக்கு இந்த மச்சத்தை கொடுத்துருப்பாங்கன்னு ஃபன்னியாக பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இவ தான் நம்ம பொண்ணா இருப்பாளோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த மெங்க ஹீரோ கூடயே ஒட்டிட்டு வந்துட்டு, என்னுடைய டியரஸ்ட் சிஸ்டர் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட என்னுடைய சிஸ்டர் இன்லாவுக்கு இன்னுமே நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது, நீங்க தான் அதை கொடுக்குறோன்னு சொல்றான். ஹீரோ தான் ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுடைய சிஸ்டர்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதனால ஹீரோவுக்கு ஹீரோயின் தங்கச்சி தாங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காகவே வேணும்ட்டே சிஸ்டர் இன்லான்னு சொல்றான். ஆனா மெங்கோடைய அம்மா மெங்க கிட்ட எப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தவங்களை ரிலேட்டிவ் வச்சு கூப்பிடுவியா, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இருக்காதான்னு சொல்லி திட்டுறாங்க. அம்மா நானும் ஹீரோவும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்ல, ஹீரோயின் ஹீரோவுக்கு அடாப்டட் சிஸ்டர், அதனால ஹீரோயின் லீகலா எனக்கு சிஸ்டர் இன்லா தானே, அப்புறம் நான் சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு, என்ன அண்ணியன் நான் சொல்றது சரிதானேன்னு ஹீரோயினி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுமே ஆமான்னு சொல்றாங்க. மெங்கோடைய அம்மா ஹீரோயின் வின் பண்ணதால ஹீரோயினுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மெங்கோடைய அம்மா ஹீரோ கிட்ட, ஷானியோ நீ ஹீரோயினை உன்னுடைய 16 வயசுலேயே அடாப்ட் பண்ணிட்டு தானே, அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை கொண்டு போய் அங்கே விடலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின், ஆண்டி ஷானி என்னுடைய அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் என்னுடைய 6 வயசுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற எந்த விஷயமும் ஞாபகம் இல்லையே, எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், நான் லாஸ்ட்டாக பெய்ஜிங்லேருந்து வந்தேன், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, அதனால என்ன இப்போ என்றைக்குமே என்னுடைய பே ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டாக உன் கூடயே இருக்குன்னு சொல்கிறாரு. மெங்கோடைய அம்மாவுக்கு ஹீரோயினியை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிட்டே இருக்கு. என்னாச்சு எனக்கு, இவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு எனக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கே, அதோட இவ சொல்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம குயிங்கோட மேட்ச் ஆகுது, ஒருவேளை இவ தான் என்கிட்டேருந்து தொலைஞ்சு போன என்னுடைய சின்ன வயசு பொண்ணா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மெங்க ஹீரோயின் கிட்ட, அனியன் உனக்கு ஹீரோவுக்கு எந்த கான்ஃபிளிக்ட் வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நீ ஹீரோவுக்கு சிஸ்டர் தான் சொல்லி, என்னைக்குமே நீ ஹீரோவுக்கு தங்கச்சி மாதிரி தான், அதனால உன்னுடைய லைனை என்னைக்கு கிராஸ் பண்ணாதன்னு ஹீரோயினுக்கு மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் மெங்க கிட்ட, மிஸ் மிங் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நானும் ஹீரோவும் என்றைக்குமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான், சரி நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஹீரோவை பார்த்தது ஹீரோயின், ஷானியும் நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க, இது விமன்ஸ் ரெஸ்ட் ரூம், முதல்ல வெளில போங்கன்னு சொல்கிறான். சரி நான் போயிடுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணு, நீ என்ன உன்னுடைய மனசில் ஒரு பிரதராக மட்டும்தான் நினைக்கிறியா, அதை தாண்டி என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போகிறான். உடனே ஹீரோயின், இல்லை நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு என் மேலே நீ கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சரி எல்லாத்தையும் விட்டுடலாம், இதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி இருக்கலான்ட்டு 2 பேருமே வராங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரதை பார்த்துட்டு இந்த மெங்க கூக்கு ஃபோன் பண்ணி, ஹீரோயின் ரொம்ப குடிச்சிருக்கா, அவளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்கிறா. எல்லாரும் வீட்டுக்கு போகலான்ட்டு வராங்க. ஆனால் இந்த மெங்கு ஓவராக குடிச்சிட்டு தன்னால் நிற்க முடியாத மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷானியும் நான் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்கள் முதல்ல மெங்க கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுங்க, நான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். லேட் நைட் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் எப்படி நீ தனியாக போவ, இந்த டைமில் நீ தனியாக போகிறது சேஃப் இல்லை, என்னால் இப்போ உன்னை தனியாக அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டாக கூ வந்துடுறான். தேர் பிரதர், நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஒரி பண்ணிக்கிறீங்க, நான் தான் இருக்கல, நான் கொண்டு போய் ஹீரோயினையை பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயின் தான் கூவை வர வச்சிருக்கான்ட்டு, ஓ இந்த கூ இருக்கிறதால தான் என்ன கொண்டு போய் மெங்க ட்ராப் பண்ணு, நான் பார்த்து போய்க்கிறேன்னு சொன்னியா, சரி நீ எப்படியாவது போன்ட்டு ஹீரோயினை முறைச்சிக்கிட்டே மெங்க அழைச்சிட்டு போயிடுறான் ஹீரோ. சரி வா நம்ம போகலான்ட்டு கூ ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஹீரோயின் கூக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கூ ஹீரோயினை விடாமல் அவங்க கையை பிடிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னை வீட்டுக்குள்ளெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் கூவோடைய கையை எடுத்து விட்டுட்டு, என்னுடைய வீடு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், அது இல்லாமல் இப்போ லேட் நைட் ஆயிடுச்சுல, இந்த டைமில் நீ என் வீட்டுக்கு வர்றது சரியில்லை, இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டு கூவா அங்கேயே கழட்டி விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் போகிறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணலான்ட்டு போகிறாங்க. உடனே ஒரு கை வந்து தெரிக்குது. யாரான்னு பார்த்தா இந்த சீனியர் தான். அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னை நான் எந்த அளவு லவ் பண்ண தெரியுமா, நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்தேன்னா உன்னை அப்படியே என்னுடைய உள்ளங்கையை வச்சு தாங்கியிருப்பேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்ன கழட்டி விட்டு அந்த கூ பின்னாடி போயிட்டு என்னை ஒரு நாயை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண,
எனக்கு அப்போ எப்படி இருந்தது தெரியுமான்ட்டு அவன் கையில் இருந்த அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடைச்சு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன், இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோனையும் பிடுங்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இவங்கிட்ட வேறு மாதிரி தான் டீல் பண்ணணுன்ட்டு ஹீரோயின், சீனியர் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க, முதல்ல அமைதியாக இருங்கன்னு சொல்லி பணிவாக பேசுகிறாங்க. ஹீரோயின் பணிவாக பேசினதும் ஆல்ரெடி இந்த சீனியர் வர போதையில் இருந்தா இல்லையா, அதனால் ரொம்பவே மெல்ட் ஆகிட்டான். அப்படியே ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டுக்கிட்டு அந்த கூக்கு ஷானியா கூடயும் ஒப்பிடும்போது நான் எந்த விதத்தில் திறந்தாழ்ந்து போயிட்டேன். ஆனியன், நான் உன்னை பேக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு. என் அளவுக்கு உன்னை யாராலுமே லவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உருகி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே எப்படியாவது நைஸாக எஸ்கேப் ஆகிடலான்ட்டு ஹீரோயின் அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. என்னதான் குடிச்சாலும் காரியத்தில் கண்ணறுப்பன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்கடி போறேன்னு ஹீரோயினை தரன்னு பிடிச்சி உள்ளார எடுத்துட்டு வரான். இங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இந்த மெங்க ஹீரோ கிட்ட, ஐயோ நீங்க என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க இந்த மாதிரி இருக்கிறதால என்னுடைய ஹார்ட் எப்படி வலிக்குது தெரியுமான்னு சொல்றதுக்கு, உனக்கு ஹார்ட் வலிச்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதை விட்டுட்டு என்கிட்ட எதுக்கு சொல்றேன்னு அந்த மெங்குக்கு பெரிய பல்பா கொடுத்துறான் ஹீரோ. அப்ப கூட இந்த மெங்க சும்மா இல்லாம, உங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாதா, எப்போ பாரு எதுக்கு உருன்னு இருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு உங்க கூட ஸ்டே பண்ணலாமான்னு வேற கேட்டுறா. ஏற்கனவே ஹீரோ வேற கூ கூட ஹீரோயின் போனதெல்லாம் செம்ம காண்டில் வந்துட்டு இருக்கா. இப்போ இவ வேற அந்த மாதிரி கேட்டாலா, டிரைவரை காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இந்த மெங்க கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கன்ட்டு பாதிலே இறங்கிக்கிறாரு ஹீரோ. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த சீனியர் ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னை தானே காப்பாற்றிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துட்டு அந்த சீனியரை பிடிச்சி எட்ட தள்ளிட்டு செம்மையாக போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஹீரோ அடிச்ச அடியில் சீனியர் மயக்கம் போட்டே விழுந்துட்டான். சரின்ட்டு ஹீரோயினியா ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போன ஹீரோயினியா உட்கார வச்சு அவள் காலில் இருக்கிற கிராச்சஸ்க்கெலாம் மருந்து போட்டுக்கிட்டே, அனியன் என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் உன்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுருக்கணும், கூ கூட போனதால உன்னை கண்டுக்காம விட்டது என்னுடைய தப்பு தானே சொல்கிறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கூக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுமே எனக்கு புரியுதுன்ட்டு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உன்னை விட்டு என்னைக்கு வேணாலும் போகலாம், மற்றவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்க்காம என்றைக்குமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய வாயை பொத்திட்டு, இதுக்கப்புறம் நீங்களே என்னை விட்டு போனாலும் நான் என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் கையை ஹீரோ பிடிச்சிட்டு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகலான்ட்டு போகிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் மெங்கோடி அம்மாவை தான் காமிக்கிறாங்க. மெங்கோடி அம்மாவுக்கு மெங்கு தன்னுடைய பொண்ணு தாங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கு. ஒரு டிடெக்டிவ் கிட்ட தன்னுடைய ஃபோட்டோவையும் மெங்கோடி ஃபோட்டோவையும் காமிச்சு இந்த ரெண்டு ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க, அதோட மெங்கு தன்னுடைய பயாலஜிக்கல் டாட்டரா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மெங்கை தான் காமிக்கிறாங்க. இவ ஒரு டாக்டர் கிட்ட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த டாக்டர் தான் மெங்கு தான் அவங்க பொண்ணுன்னு மெங்கோடி அம்மா கிட்ட மெட்டர்னிட்டி டெஸ்ட்டை மாற்றி கொடுத்துருப்பான். இந்த மெங்கு டாக்டர் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டாக்டரோட நெஞ்சில் ஒரு கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டு இந்த உண்மை இதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாதுன்ட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அங்கே அந்த வேலைக்கார அம்மா ஹீரோயின் கிட்ட, நீங்கள் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா என்ன, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சாப்பாடை பார்த்தாலே வாமிட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும், அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சமாளிச்சுட்டு அந்த வேலைக்கார அம்மா போனதுக்கப்புறம், இந்த மாதம் செக்கப் வர போலியே, நம்ம முதல்ல செக்கப் போகணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட ஹீரோயின் வெளியில் வரும்போது இந்த மெங்க ஹீரோயினை பார்த்துறா. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்துட்டு, ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினை செவ்விலே ஒன்று வச்சுட்டு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஹீரோ கூட பெட்டில் இருந்தது இல்லாமல் அவனுடைய குழந்தையே இன்னைக்கு நீ சுமந்துட்டுருக்க, ஹீரோடைய குழந்தைய சுமக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன அவனுக்கு மிஸ்டர்ஸாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கூட பார்க்காம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு, இப்போவே உனக்கு அபார்ஷன் பண்ணுறேன்னு ஹீரோயினை ரூமில் எடுத்துகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி அந்த வேலைக்கார அம்மா கிட்ட கேட்குறான். ஆனி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னதும், எதுக்காக ஆனின்னு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டா அப்படின்ட்டு ஹீரோவுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். இங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி அபார்ஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மெங்கு கிட்ட, ஒழுங்கா என்னை விட சொல்லு, இது ஹீரோடைய குழந்தை, அவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒன்றும் சும்மா விட மாட்டான்னு சொல்கிறதுக்கு, ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் உண்மையிலே இந்த குழந்தைய அவர் ஏற்றுப்பார்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு இல்லீகல் செடெல்லாம் பார்க்கவே அவருக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, நீ எதுக்கு கவலைப்படுதா ஆயன், இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. என்னடா இவ இப்படி பேசுறேன்னு பார்த்தா பேக் சைடில் ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்த உடனே இங்கே என்ன நடக்குது, ஆனியனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். உடனே இந்த மெங்கு, ஆனியன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினியை அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். அதை கேட்டதே ஹீரோவுக்கு செம்மக்கம் வருது. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா ஹீரோயின் தான் கூட தான் ஒன் நைட்டு ஸ்டே பண்ணான்னு. ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோயின் வேற யாரு கூட ஸ்டே பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருக்கான்.
அதனால கோவத்துல அவனுமே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்கறா. ஆனா ஹீரோயினை நம்பாம, உனக்கு எவ்வளோ தைரியம்? எவனோ ஒரு ரிச் மேன் கூட ஸ்டே பண்ணி அவனுக்கு இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அவன் கூட லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோயினை கேட்குறான். இந்த நேரம்னு பார்த்து அந்த மெங்கு பைத்தியம் சும்மா இல்லாம, ஷானி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க அப்பாவாக போறீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றான். ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல ஹீரோ, என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அப்போ இந்த ஹீரோயின் இருக்கிற அன்லக்கியான பிளேஸ்ல நீங்க இருக்காதுன்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் தான் உங்க குழந்தைய என்னுடைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னை மட்டும் ரொம்ப வெறுக்கிறீங்களேன்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கூட போன மிங்க்கு மறுபடியும் ஹீரோயின்கிட்ட திரும்பி வந்து, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணாதான் வந்தேன். அது என்னன்னு தெரியுமா? இன்னும் 1 மாசத்துல ஹீரோக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் ஹீரோவுமே எனக்கு முழுசா சொந்தமாகிடுவாரு. அப்புறம் என்ன, என் வயிற்றுல வளர இந்த குழந்தை தான் பேய் ஃபேமிலிக்கு அடுத்த வரிசா இருக்கும். அதனால உன் வயிற்றுல வளர இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாக்டர்கிட்ட சொல்லி ஹீரோயினுக்கு அபார்ட் பண்ண ரெடி பண்ண சொல்றா. உடனே ஹீரோயின் டாக்டர் கையில இருந்த கத்தியை பிடுங்கி இந்த மெங்கோடைய கழுத்துல வச்சுட்டு, எல்லாரும் பின்னாடி போங்க, இல்லைன்னா இந்த மெங்கை கொண்டு வரன்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோவும் அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கத்தியை கீழே போடுன்னு சொல்றான். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின், உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து முன்னாடி வை, அப்புறம் என் குழந்தைய கொல்லுன்னு நினைச்சல, என் குழந்தையோட சேர்த்து இவளையுமே நீ புதைக்கலான்னு சொல்றா. அனியா நீ பண்றது பெரிய தப்பு, முதல்ல கத்தியை கீழே போடு, இந்த முதல்ல முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஹீரோயின், முட்டாள் தான், நான் பெரிய முட்டாள் தான், ஏன்னா நான் உன்னை நம்பினேன்ல, நான் பெரிய முட்டாள் தான் சொல்றா. சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு இப்போ என்ன வேணும், முதல்ல கத்தியை கீழே போடுன்னு சொல்றான். எனக்கு எதுவுமே வேணாம், என்னுடைய குழந்தை மட்டும் உயிரோட இருந்தா போதும்னு சொல்றா ஹீரோயின். அது மட்டும் நிச்சயமா முடியவே முடியாதுன்னு சொல்றா ஹீரோ. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த மெங்க ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு வழியா தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறா. ஆனா அவ கழுத்துல அந்த கத்தி லைட்டா கிழிச்சு காயம்பட்டுடுது. இந்த மெங்க ஹீரோ கிட்ட, ஷனி நான் கொஞ்ச நேரத்துல எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா, என் வயிற்றுல வேற உங்க குழந்தை வளருதா, எங்க அந்த குழந்தைய உங்ககிட்ட பெத்து கொடுக்காமலே நான் செத்து போயிடும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றா. அவ அது மாதிரி சொன்னது ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலதான் கோவம் வருது. ஹீரோயின் கிட்ட ஹீரோ, மிங்கு என்னுடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ண பார்த்தேன்னு சொல்றான். உடனே ஹீரோயின், அப்ப உன் குழந்தை நான் ஒண்ணு, என் குழந்தை மட்டும் சாக பிறந்ததான்னு சொல்லி கேட்கறான். இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, முதல்ல அபார்ஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் அங்க இருந்த ஒரு கத்திரிக்கோல் எடுத்து கழுத்துல வச்சுட்டு, இப்ப மட்டும் யாராவது என் பக்கத்துல வந்தீங்கன்னா குத்திப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ஹீரோ, இப்ப அதை கீழே போறியா இல்லையான்னு சொல்லி கேட்கறான். நான் இப்போ இதை கீழே போட்டா நீ என் குழந்தைய கொண்டுடுவே, இதுக்கப்புறம் என்னால முடியலன்ட்டு அந்த கத்திரிக்கோலை வச்சு அப்படியே குத்திக்கலான்ட்டு போறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிடறான். ஹீரோயின் கிட்ட, நீ உன்னை காயப்படுத்திக்காத, உனக்கு என்ன இப்போ உன்னுடைய குழந்தை தானே வேணும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னுடைய குழந்தைய நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த கத்திரிக்கோல்லேருந்து கை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போவே உங்கள் பேய் ஃபேமிலிலேருந்து நான் போயிடுறேன்னு சொல்கிறா ஹீரோயின். இப்போ நீ என்ன சொன்ன, எங்கள் பேய் ஃபேமிலிலேருந்து போகிறேன்னு தானே சொன்னேன், சரி நீ போகிறதா இருந்தால் போ, இதுக்கப்புறம் என்றைக்குமே எங்கள் ஃபேமிலியில் மறுபடியும் வந்து நீ சேரக்கூடாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. டைன் மாஸ்டர் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நானும் என் குழந்தைய உங்களுக்கு தொந்தரவாக திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆகுது. அப்படியே ஹீரோயின் மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்து வரக்கூடிய ஃபைனல் பார்ட்டில் பார்த்துடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.